தமிழ்நாட்டோட அழகான ஒரு கிராமம் கரிசல் நகர். அந்த ஊர்ல பச்சை பசேல்னு நிலங்கள், பாசமான மனுஷங்க, நிம்மதியான வாழ்க்கை. காலையில பூக்கிற மல்லிகை பூவோட வாசனை ஊர் முழுக்க மணக்கும். ஆட்டுக்குட்டிங்க துள்ளி குதிச்சு ஓடும். ஆனா எல்லா ஊர்லயும் ஒரு சின்ன சின்ன குறும்புத்தனம் இருக்கும்ல. இந்த ஊர்ல அந்த குறும்போட பேரே கோபு. கோபுவுக்கு வயசு 22. ஒல்லி குச்சியா இருப்பான். ஆனா அவனோட மூளை நான் தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கும். ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த அறிவை உருப்படியான வழியில பயன்படுத்த மாட்டான். யாரோட கடையிலயாவது பொருள் காணாம போகும், யாரோட தோட்டத்திலயாவது காய் குறையும், யாரோட வீட்டுலயாவது ஏதாச்சும் காணாம போகும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது கோபுவோட வேலைதான்னு. ஆனா கோபு கிட்ட ஒரு திறமை இருக்கு. கையுங்களவுமா மாட்டினா கூட பேசி பேசியே தப்பிச்சிருவான். ஒரு நாள் அந்த திறமையே அவனுக்கு வினையா வந்து முடிஞ்சது. கோபு, டேய் கோபு, பகல் 12 மணி ஆக போகுது, இன்னும் தூக்கமா? நாயாவது காலையில எந்திரிச்சு வெளியே போகும், கோழியாவது கூவிட்டு அது வேலையை பார்க்கும். நீ மட்டும் என்னடா கும்பகர்ணன் தோத்து போற அளவுக்கு படுக்கையோடய ஒட்டிக்கிட்டு இருக்க? உன் உடம்பும் படுக்கையும் ஒட்டி ஒன்னா போச்சா? அப்பா, உங்களுக்கு 55 வயசாகுது, இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையே. இது சும்மா தூக்கம் இல்லப்பா, இது திட்டமிட்ட ஓய்வு. உடம்பு திரும்ப தேரணும்னா இப்படிதான் படுக்கணும்னு மருத்துவங்க சொல்றாங்க. நீங்க அறிவியல் படிக்கல, அதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. திட்டமிட்ட ஓய்வா? என்னடா புதுசு புதுசா வார்த்தை பேசுற? இந்த வார்த்தையை எங்கடா கத்துக்கிட்ட? இப்ப நான் உனக்கு கொடுக்க போற ஓய்வுல உனக்கு உடம்பெல்லாம் வலிக்க போகுது பாரு, அப்புறம் நிஜமாவே படுத்து கிடப்ப. ஒழுங்கா எந்திரிடா முதல்ல. சரி சரி, எந்திரிச்சிட்டேன். போதுமா? வெளிய போகணும்னா தூக்கத்துல எனக்கு கிடைச்ச ஆற்றலோட போகணும். இப்ப அந்த ஆற்றலை நீங்க கலைச்சிட்டீங்க. நீங்க மட்டும் தொந்தரவு பண்ணாம இருந்தா என் தூக்கம் எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கேட்டிங்களா கேட்டிங்களா இவன் பேசுற பேச்ச? ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ஒரு பொறுப்பும் கிடையாது, காலையில சீக்கிரம் எந்திரிக்கவும் மாட்டான். ஆனா வாய்க்கு மட்டும் என்ன, வாய் மட்டும் ஓயாம பேசிக்கிட்டே இருக்கும், ஒரு நாளும் நிக்காது. பேசுறதும் ஒரு வேலைதான்ப்பா. பேச்சு திறமை ரொம்ப முக்கியம், அதுல நான் பெரிய புலி. கோபு, இன்னைக்கு நான் உன்கிட்ட நேரடியா கேக்குறேன், நேர்மையா பதில் சொல்லு, பேச்சை சுத்தி வளைக்காத. ஊர்ல கோவிந்தன் கடையில திங்கட்கிழமை கோழி சோடா காணாம போச்சு. செல்லம்மா வீட்டு தோட்டத்துல புதுசா காய்ச்சிருந்த கத்தரிக்காய் காணாம போச்சு. அரசாங்க அலுவலகத்துல எழுதுகோள் காணாம போச்சு. 3 ஒரே வாரத்துல நடந்திருக்கு. இதெல்லாம் உன் வேலை தானே? உண்மைய சொல்லு. அப்பா, என்னை பத்தி உங்களுக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? நான் உங்க பிள்ளைப்பா, என் மேல இவ்வளவு சந்தேகமா? ஒரு எழுதுகோலை திருடுறதுக்கா நான் அரசாங்க அலுவலகத்துக்கு போவேன்? அதை மட்டும் நான் செய்யலப்பா, சாமி மேல சத்தியமா. அப்ப அந்த சோடாவும் கத்தரிக்காயும்? அது வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுப்பா, தாகம் தாங்க முடியல. அங்க சோடாவை பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கத்தரிக்காய் செடியில இருந்து தானாவே கீழே விழுந்து கிடந்தது. நான் சும்மா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல கோபு. நேத்து ராத்திரி பக்கத்து வீட்டு மாணிக்கம் வந்திருந்தார். உன் பையன் என் வீட்டு மாம்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சிடுறான்னு சொன்னாரு. ஊர்ல என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியலடா. உன்னோட இந்த திருட்டு புத்திய பத்தி யாராச்சும் பேசினா எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. என் நண்பர்களே என்ன கேலி பண்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணுனேன்? அப்பா, தப்பு செஞ்ச நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன், நீங்க ஏன் தலைய குனிஞ்சு நடக்கிறீங்க? இது என்ன நியாயம்? என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு, நீங்க ஏன் கவலைப்படணும்? கோபு, நான் உன்னை பெத்த அப்பன்டா. நீ என்ன தப்பு செஞ்சாலும் அது என் மானத்தை பாதிக்கும். ஏன்னா உன்னை வளர்த்தவன் நான், நீ என் பிள்ளை. ஒரு மரத்தோட கிளை வளைஞ்சு போனா எல்லாரும் மரத்தை தான் தப்பு சொல்லுவாங்க. அந்த மரம் நான்டா. என் மதிப்போட சேர்த்து உன் பாரத்தையும் நான் தான் சுமக்கிறேன். புரியுதா உனக்கு? கோபு, உன் அத்தை குமுதம் அனுப்பின கடிதம் வந்திருக்குடா. அவங்க அடுத்த ஊர்ல இருக்காங்க. நீ அங்க போய் 1 மாசம் தங்கிட்டு வா. அங்க இருக்கிற சூழல் வேற மாதிரி இருக்கும். உன் மனசு கொஞ்சம் மாறும். நல்லவங்களோட பழகினா உனக்கும் நல்ல பழக்கம் வரும். அம்மா, அத்தை வீட்டுல வேலை நிறைய வைப்பாங்கம்மா. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், வயல் வேலை பார்க்கணும், கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கணும். அவங்களை என்ன வேலைக்காரன் மாதிரி பயன்படுத்த பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அத்தை சமையல்ல காரம் தூக்கலா இருக்கும், அது என் உடம்புக்கு ஒத்துக்காது. நான் போக மாட்டேன். நான் சொல்றேன், நீ போற. இந்த பேருந்து அட்டை, இந்த வழிச்செலவுக்கு பணம். நாளைக்கு காலையில 6 மணி பேருந்துல நீ கிளம்புற. இதுதான் என் கடைசி முடிவு. நாளைக்கு காலையில நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இது என் கட்டளை. சரி சரி, போறேன். ஆனா அத்தை என்ன ரொம்ப வேலை வாங்கினாங்கன்னா ஒரே வாரத்துல நான் திரும்பி வந்துடுவேன். அப்புறம் என்ன நீங்க கஷ்டத்துல தள்ளிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கார், அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ கண்டிப்பா அவரை போய் பார்க்கணும். அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா உன் வாழ்க்கையே மாறிடும். யாருப்பா அவரு? என்ன பண்றவரு? அவர் ஏன் என்ன மாத்துவாரு? அங்க போனா உனக்கே புரியும், நேர்ல பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. அத்தை வீட்டுக்கு போறோம், அங்க இருக்கிறவங்க கிட்ட முதல்ல நல்லவன்னு நம்பிக்கை வாங்கிட்டு அப்புறம் மெதுவா கைவரிசையை காட்டலாம். புது ஊரு, புது வாய்ப்பு. இப்படி தப்பு கணக்கு போடுற நம்ம கோபு அந்த ஊர்ல ஒரு அதிசயமான மனுஷனை சந்திக்க போறான். கோபு அத்தை வீட்டுல பைய வச்சுட்டு ஊரை சுத்தி பார்க்க கிளம்பினான். மாமரத்தடியில பெரிய கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு மெதுவா பக்கத்துல போனான். அங்க ஒரு வயசான நபர்
முகம் ரொம்ப அமைதியா இருந்தது. ஊர் ஜனங்க எல்லாரும் அவரை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது? நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க போல. அவருதான் சித்தன். கண்ணு தெரியாதவரு தான், ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். கடிதம் படிப்பாரு, கணக்கு போடுவாரு, ஒரே நேரத்துல 100 விஷயத்த சொல்லுவாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட தான் வருவாங்க. அவரே இந்த ஊருக்கு ஒரு ஆலமரம் மாதிரி. கண்ணு தெரியாதவர் எப்படி கடிதம் படிப்பாரு? இது என்ன வித்தை? அந்த தடவி பாக்குற எழுத்தா? ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண தமிழ்ல தானே கடிதம் எழுதுவாங்க. இந்த ஆளு ஊர் மக்களை ஏமாத்துறாரோ? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஒரு பெண்மணி ஓடி வராங்க. கையில ஒரு கடிதம் வச்சிருக்காங்க. முகத்துல பதற்றமும் கவலையும் தெரியுது. சித்தன் ஐயா, என் மகன் சென்னையில இருந்து கடிதம் அனுப்பியிருக்கான்யா. 2 மாசமா அவன் கிட்ட இருந்து கடிதமே வரல. ரொம்ப கவலையா இருந்தது. இப்பதான் வந்திருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஐயா. வாமா, பதற்றப்படாத. முதல்ல உட்காரு. கொடு அத. அம்மா, உன் மகன் நல்லா இருக்கான். அவனுக்கு வேலையில பதவி உயர்வு கிடைச்சிருக்கான். நல்லா சம்பாதிக்கிறான். அடுத்த திருவிழாவுக்கு ஊருக்கு வருவேன்னு சொல்லியிருக்கான். தன் சம்பளத்துல உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும் புது வேட்டியும் புடவையும் வாங்கிட்டு வருவானாம். அவன் உடம்புக்கு எந்த குறையும் இல்லை. நீ கவலைப்படாம இருமா. ஆமாங்க ஐயா, அவன் அப்படிதான் சொல்லியிருப்பான். என் பிள்ளை அப்படிதான். ஐயா, நீங்க ரொம்ப நல்லவருங்க. அந்த கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வாரு. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. வேண்டாமா, நான் இத காசுக்காக செய்யல. நீ எப்ப கடிதம் வந்தாலும் கொண்டு வா, நான் படிச்சு சொல்றேன். உன் மகன் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்து மட்டும் சொல்லு, அதுவே போதும். அந்த பெண்மணி கண்ணை தொடச்சுக்கிட்டே கும்பிட்டுட்டு போறாங்க. கடிதத்தை படிச்சிட்டாரு, ஆனா தடவி பார்த்து படிச்சாரு. அது எப்படி சாத்தியம்? ஆனா அந்த கடிதம் சாதாரண தமிழ் கடிதம் மாதிரி தானே இருந்தது. ஒரு வெள்ளை தாள், அதுல சாதாரண தமிழ் எழுத்து. இது என்ன மாயமா மந்திரமா? இத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயா வணக்கம். வா தம்பி, வேர்க்கடலை சாப்பிடு. பக்கத்துல பாட்டல்ல தண்ணியும் இருக்கு, குடி. சாப்பிட்டியா நீ? நான் இங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் பேசவே இல்லையே. நீங்க என் பக்கம் திரும்பவும் இல்லையே. உன் காலடி சத்தம் கேட்டுச்சு தம்பி. வேர்க்கடலை கிண்ணத்தை பார்க்கிற பார்வை வேற, ஆச்சரியத்தோட பார்க்கிற பார்வை வேற. உன்னோட மூச்சு காத்து கொஞ்சம் வேகமா இருந்தது. புதுசா வந்தவன் ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல நெருங்குறான்னு புரிஞ்சுது. நீ தனியாத்தான் வந்திருக்க, யாரோடவும் வரல. அதான் வான்னு கூப்பிட்டேன். நான் சொன்னது சரிதானே? நீங்க நிஜமாவே கண்ணு தெரியாதவர் தானா? ஊர் ஜனங்க அப்படித்தான் சொல்றாங்க. நீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஊர் ஜனங்க சொல்றாங்கன்னு மழுப்புறீங்க. நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஊர் ஜனங்க சொல்றதை என்னால மறுக்க முடியாது தம்பி. அவங்க என்ன பார்த்தவங்க, என்னால என்னை பார்க்க முடியாது இல்லையா? அதனால அவங்க சொல்றதையே நானும் நம்புறேன். ஆஹா, இந்த ஆளு பேச்ச நல்லா சுத்தி வளைக்கிறாரு. நேரடியா கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவருக்கு நிஜமாவே கண்ணு தெரியுமா தெரியாதான்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவருக்கு கண்ணு தெரிஞ்சா இவரோட வீட்டுல என்ன இருக்குன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அன்னையில இருந்து கோபு சித்தனையே சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சான். பூவ சுத்துற வண்டு மாதிரி அவரை நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தான். ஜனங்க வந்தாங்க போனாங்க. சித்தன் கடிதம் படிச்சாரு, கணக்கு சொன்னாரு, நல்ல ஆலோசனையும் கொடுத்தாரு. யாரு காசு கொடுத்தாலும் வாங்கவே இல்ல. மாமரத்தடி சித்தன் உட்கார்ந்து இருக்காரு. வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டே யாரோ சொல்றத உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்காரு. கோபு வர்றான். கையில ஒரு பெரிய கல்லை வச்சிருக்கான். இந்த கல்ல சித்தனோட கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறேன். இவருக்கு நிஜமாவே கண்ணு தெரிஞ்சா கண்டிப்பா தடுப்பாரு. கல்லுன்னு சொல்லி நகருவார். தெரியலனா அதுல தட்டி விழுவார். இவரோட நாடகம் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். மெதுவா சித்தன் நடந்து போற பாதையில கல்ல வைக்கிறான். அப்புறம் பின்னாடி நகர்ந்து நின்னு வேடிக்கை பாக்குறான். கோபு அந்த கல்லை எடுத்து ஓரமா வைப்பா. யாரோட காலையாச்சும் தட்டுப்பட்ட கஷ்டம். வயசானவங்க யாராச்சும் நடந்து போவாங்க, கீழே விழுந்துடுவாங்க. நீ வச்சத நீயே எடுத்துடு. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இங்க கல்ல வச்சதும் உங்களுக்கு தெரியுது. ஆனா அத நான் தான் வச்சேன்னு எப்படி துல்லியமா சொல்றீங்க? நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே உன்னோட பேரை இந்த ஊர்க்காரங்க பேசிக்கிறத நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். கோபு ஐயாசாமியோட மகன், கரிசல் நகர்ல இருந்து வந்தவன், குமுதம்மாவோட மருமகன். இப்படித்தான் தெரியும். அப்புறம் இந்த கல்லை யாரு வச்சதுன்னு கேக்குறியா? உன்னோட காலடி சத்தம் தான் இங்க வந்துச்சு, வேற யாரும் வரல. இது சாதாரண கணக்கு தான் தம்பி. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். பேச்ச சுத்தி வளைக்காம நேர்மையா பதில் சொல்வீங்களா? கேளு தம்பி. அந்த கடிதம், அதுல அந்த தடவி பாக்குற எழுத்து எல்லாம் இல்ல. சாதாரண தமிழ் எழுத்து தான் இருந்தது. நான் ரொம்ப பக்கத்துல வந்து பார்த்தேன். அது ஒரு சாதாரண வெள்ளைத்தாள்ல எழுதின கடிதம். அதை நீங்க விரலால சும்மா தடவி பார்த்தீங்க. நிஜமாவே கண்ணு தெரியாதவங்களால அப்படி படிக்க முடியாது. நீங்க எப்படி படிச்சீங்க? உண்மையை சொல்லுங்க. நீ ரொம்ப புத்திசாலி கோபு. சரியான கேள்வியை கேட்கிற. ஒரு சாதாரண பையனுக்கு இந்த சந்தேகம் வராது. நீ நல்லா கவனிச்சிருக்க. ஆனா சரியான நேரத்துல உனக்கு சரியான பதில் கிடைக்கும். என்ன பதில்? சரியான நேரத்துல சரியான பதில்? இதெல்லாம் பேச்ச மழுப்புற வேலை. நான் நேரடியா கேக்குறேன். உங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா, இல்ல சும்மா நாடகம் ஆடுறீங்களா? ஒருவேளை நாடகம் ஆடுறீங்கன்னா நீங்க இந்த ஊர் மக்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அது தப்பு இல்லையா? கோபு, நீ திருடுறது நாடகமா இல்ல அதுதான் உன் உண்மையான குணமா? நான் திருடுறேன்னு உங்ககிட்ட யாரு சொன்னது? அதை யாரு பார்த்தா? என்ன பத்தி யாரு உங்ககிட்ட தப்பா பேசினா? உங்க அப்பாவும் என்கிட்ட சொல்லல.
இந்த ஊர் ஜனங்களும் சொல்லல. உன்னோட முகமே அதை சொல்லிடுச்சு. உன்னோட குரலே அதை காட்டி கொடுக்குது. ஒரு நேர்மையான மனுஷன் நான் திருடலன்னு சொல்லும்போது அவனோட குரல் உறுதியா இருக்கும். ஆனா நீ சொல்லும்போது உன் குரல் நடுங்குது. அதை வச்சு நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? ஐயா, நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, நான் ஏன் இங்க வந்தேன்னு. ஆமா கேட்டேனே. சரி, இந்த ஆளு பெரிய கில்லாடியா இருக்காரு. எல்லாத்தையும் நேரடியாவே சொல்லிடுவோம். பாப்போம். இவருக்கு கண்ணு தெரியாதுன்னு எல்லாரும் நம்புறாங்கல்ல, அதனால இவங்கிட்ட முதல்ல நல்லவன்னு பேர் வாங்குவோம். அப்படி பேர் வாங்கிட்டா இவரோட வீட்டுல கைவரிசைய காட்ட வசதியா இருக்கும். எங்க அத்தை வீட்டுக்கு வந்தேங்க ஐயா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? நான் நல்லா படிச்சிருக்கேன், கடிதம் படிக்க தெரியும், எழுதவும் தெரியும். உங்களுக்கு நான் துணையா இருப்பேன். நீ எனக்கு உதவி செய்யணும்னு கேக்குற, சரி. ஆனா அது எதுக்காக? காசுக்காகவா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? அதெல்லாம் இல்லீங்க ஐயா, உங்களுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் கேக்குறேன். கோபு, நான் உன்னை நம்பி இந்த வேலையை கொடுக்கல. உன்னை ஒரு நேர்மையான மனுஷனா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை கொடுக்கறேன். இந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரியுதா? உன்னை நம்பி ஏமாந்தா எனக்கு தான் நஷ்டம். ஆனா நேர்மையா இருக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா உன்னோட வாழ்க்கை வளரும். வா, வந்து உட்காரு. இந்த ஆளு என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டாரா? நேர்மையா இருக்க வாய்ப்புன்னு ஏதோ தத்துவம் பேசுறாரே, எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா இவரோட வீட்ல ஒரு பெரிய பெட்டி இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சே ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கோபு அன்னையில இருந்து சித்தன் பக்கத்துல உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஊர் ஜனங்க வரும்போதெல்லாம் அவங்க கொண்டு வர்ற கடிதத்தை இவன் படிச்சு காட்டுவான். சித்தன் சொல்ற பதில இவன் தாள்ல எழுதி தருவான். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆனதும் சித்தன் அவனுக்கு உழைப்புக்கான ஒரு சின்ன தொகையை கூலியா கொடுப்பாரு. ஆனா கோபுவோட கண்ணு முழுக்க முழுக்க சித்தன் வீட்டுல இருக்கிற அந்த பெரிய பெட்டி மேலேயே தான் இருந்தது. இரவு நேரம், கிராமமே தூங்கிக்கிட்டு இருக்கு. நாய் குறைக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. எல்லா விளக்குகளும் அணைஞ்சு கிடக்கு. கோபு மெதுவா சித்தனோட வீட்டுக்கு நெருங்குறான். ரொம்ப மெல்லமா நடக்கிறான். ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வைக்கிறான். சித்தனுக்கு கண்ணு தெரியாது. ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள யாரு வராங்கன்னும் அவருக்கு தெரிய போறது இல்ல. என்னோட காலடி சத்தம் கேட்டாலும் தூக்க கலக்கத்துல பெருசா கண்டுக்க மாட்டாரு. அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணும். சரி, பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கலாம். முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். கதவை மெதுவா தள்ளுறான். கதவு திறக்குது. ஒரு நொடி நின்னு உள்ள நோட்டம் விடுறான். சித்தன் பாயில படுத்து கிடக்காரு. இவன் மெல்ல உள்ள நுழையறான். அந்த பெட்டி இதோ அந்த மூலையில இருக்கு. மெதுவா போகணும். ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. இந்த வேலையில நான் தான் பெரிய புலி. திடீர்னு ஒரு பித்தளை பாத்திரத்துல கால் பட்டு அது கீழே விழுது. அந்த சத்தம் ஊருக்கே கேக்குற அளவுக்கு பெருசா இருக்கு. ஐயோ, இந்த பாத்திரம் இங்க எங்க இருந்து வந்தது? நான் பார்க்கவே இல்லையே. யாரது? கோபுவா? இல்ல, நான் இல்ல, வேற யாரோ வந்திருக்காங்க. என்னப்பா தாகமா இருக்கா? தண்ணி வேணுமா? வா, வாங்கிக்கோ. வந்துட்டேன், தண்ணி குடிக்கலாம்னு தான் வந்தேன். சாயங்காலம் வெளிய வச்சு எனக்கு தண்ணி குடுக்க மறந்துட்டீங்கல்ல, அதான் உள்ள வந்தேன். குடமே வச்சிருக்கேன், நல்லா குடி. குடத்தை வாங்கி குடிக்கிறான். அதே நேரத்துல சித்தனோட கண்ணையே உத்து பாக்குறான். கண்ணாடிய தாண்டி அவரால பார்க்க முடியுதான்னு யோசிக்கிறான். சட்டுன்னு ஒரு எண்ணம் வருது. மெதுவா கைய நீட்டி சித்தனோட கண்ணாடிய தொடுறான். கோபு, என்னங்க? நான் சும்மா பார்த்தேன். கண்ணாடி வழுக்கிட்டு விழுதுன்னு நினைச்சு தொட வந்தேன். கோபு, என் கண்ணாடியை தொடாத. இது என்னோட தனிப்பட்ட விஷயம். என்னோட உடம்புல ஒரு பகுதி மாதிரி இது. நீ என்னோட தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறது என்னை அவமதிக்கிறது மாதிரி. அதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போதைக்கு நீ கிளம்பு. நாளைக்கு காலையில இத பத்தி வெளியே வச்சு பேசிக்கலாம். போய் நிம்மதியா தூங்கு. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப போய் தூங்கு. நாளைக்கு காலையில உனக்காக வேர்க்கடலை காத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி கோபுவுக்கு கண்ணுல தூக்கமே வரல. மறுநாள் காலையில ஆசிரியர் பாண்டியன் சித்தன் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு. ரெண்டு பேரும் மெதுவா பேசிக்கிட்டே இருக்காங்க. கோபு தூரத்துல நின்னு வேர்க்கடலைய சாப்பிட்டுக்கிட்டே கவனிக்கிறான். அந்த கரிசல் நகரத்து பையன் கோபு இருக்கான்ல, அவனை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குப்பா. நேத்து ராத்திரி யாரோ உன் வீட்டு பக்கமா போற சத்தம் கேட்டுச்சு. நான் பார்த்தப்போ அவன் உன் வீட்டுல இருந்து தான் வெளியே வந்தான். அவன் திருட்டு வேலை செய்வான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் ஒன்னும் திருடல. வந்தான், பார்த்தான், அப்புறம் போயிட்டான். எனக்கு எல்லாமே தெரியும். அவன் என் வீட்டுல இருக்கிற அந்த பெட்டிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ கவலைப்படாத. உன்னால எப்படிப்பா இவ்வளவு நிதானமா இருக்க முடியுது? இவன் ஒரு திருடன் உனக்கே நல்லா தெரியுது. அப்படி இருந்தும் அவனை பக்கத்துல வச்சிருக்க, அவனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கற. இது என்ன புத்திசாலித்தனம்? அவன் ஒன்னும் கெட்ட பையன் கிடையாது. தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. கெட்டவன் எப்பவுமே மாற மாட்டான். ஆனா தப்பான வழியில போறவன் மனசு மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு விதை தரையில விழுந்தா கூட அதுக்கு ஏத்த மண்ணும் தண்ணியும் கிடைச்சா கண்டிப்பா முளைச்சு மரமாகும். அவன்கிட்ட அந்த நல்ல விதை இருக்கு. நான் அவனுக்கு ஏத்த மண்ணாவும் தண்ணியாவும் மாறுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை அவன் உன்னை ஏமாத்திட்டா, உன்னோட நம்பிக்கையை உடைச்சிட்டா என்ன பண்ணுவ? அவன் என் நம்பிக்கையை உடைக்க முடியாது.
ஏன்னா என் நம்பிக்கை அவனுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல. அது என்னோட தர்மத்துக்காக நான் வச்சிருக்கிறது. நான் நல்லது செய்யணும்ங்கிறது என்னோட முடிவு. அவன் ஏமாத்தணும்னு நினைச்சா அது அவனோட முடிவு. ரெண்டும் தனித்தனி விஷயம். கொஞ்சம் பொறுமையா இரு. அவனே ஒரு நாள் உண்மையை உணர்வான். கோபு மெதுவா அவங்க பக்கத்துல நெருங்கி வர்றான். அவனோட முகத்துல ஒரு வெட்கம் தெரியுது. தலைய லேசா குனிஞ்சிருக்கான். ஐயா, நேத்து ராத்திரி நான் உங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான். நான் வந்து கோபு இங்க உட்காரு. நேத்து ராத்திரி நடந்தத பத்தி இப்ப பேச வேண்டாம். அது முடிஞ்சு போன விஷயம். உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நேர்மையா பதில் சொல்றியா? கேளுங்க ஐயா. உங்க அப்பா எதுக்காக உன்னை இங்க அனுப்பி வச்சாரு? உண்மையை சொல்லு. சூழ்நிலை மாறினா நானும் மாறுவேன்னு, என்னோட இந்த திருட்டு பழக்கம் எல்லாம் மாறிடும்னு அனுப்பினாரு. ஊர்ல என்னால எங்க அப்பாவுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது ஐயா. சூழ்நிலை மாறினா மட்டும் மனசு மாறிடுமா கோபு? தெரியலங்க ஐயா. ஒரு புது சூழ்நிலைக்கு போகும்போது தப்பு செய்யாம இருக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே மனசு மாறுமான்னு எனக்கு தெரியல. மாறாது கோபு. சூழ்நிலை மாறினாலும் மனசு மாறாது. ஒருத்தனுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். அவனை வேற ஊருக்கு மாத்தி கூட்டிட்டு போனாலும் அவன் அங்கேயும் தேடி போய் கடையை கண்டுபிடிச்சிடுவான். அங்கேயும் அதுக்கேத்த நண்பர்களை சேர்த்துப்பான். ஏன்னா அவனோட பழக்கம் அவனை விட்டு போகல. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தா மட்டும்தான் அது மாறும். அந்த முடிவு வெளியில இருந்து வராது, உனக்குள்ள இருந்து வரணும். யாரோட அடிக்கும் அது மாறாது, யாரோட அன்புக்கும் அது பணியாது. ஒரு நிமிஷம் தனியா உட்கார்ந்து யோசிச்சா மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். ஐயா, நான் எத்தனையோ ஊர்ல திருடி இருக்கேன். ஒரு தடவை கூட யாரு அடிச்ச அடியும் என்ன மாத்துனது இல்ல. எங்க அப்பா என்ன எவ்வளவோ அடிச்சிருக்காரு. எங்க அம்மா எனக்காக அழுதுருக்காங்க. ஊர்ல எல்லாரும் என்னை திட்டி இருக்காங்க. இப்ப நீங்களும் அதே பேச்சதான் பேசுறீங்க, உனக்குள்ள இருந்து மாறணும்னு. ஆனா என்னால மாற முடியலையே. நான் உன்னை அன்பால மாத்தணும்னு நினைக்கல கோபு. உண்மையை சொல்றேன். திருட்டுங்கிறது ஒரு நோய் மாதிரி. நோயாளிக்கு மருந்து தான் வேணுமே தவிர திட்டு தேவையில்லை. ஆனா அந்த மருந்தை சாப்பிடணுங்கிற முடிவை அந்த நோயாளி தான் எடுக்கணும். உன்னை யாரோட திட்டம் மாத்தல, யாரோட அன்பும் மாத்தல. அப்புறம் இது எப்படி மாறும்? உனக்குள்ள நீ ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து பாரு. அந்த ஒரு நிமிஷத்துல உனக்கே உண்மை புரியும். கோபு, நான் பள்ளிக்கூட ஆசிரியர். அதனால ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நான் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கேன். நல்ல வழியில போனவங்க எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. தப்பான வழியில போனவங்க எல்லாரும் ஒரு நாள் யாருமே இல்லாம தனியா போய் நின்னாங்க. சித்தன் சொல்றத கேளுப்பா. அவர் வாழ்க்கையில எவ்வளவோ மனிதர்களை பார்த்தவரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு புத்திமதி சொல்றீங்களா? சித்தன் ஐயா, நீங்க என்னடானா உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு ஊர் முழுக்க சொல்றீங்க. ஆனா நான் ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்ததை கண்டுபிடிச்சிடுறீங்க. உங்க கண்ணாடிய தொட்டதை சரியா சொல்றீங்க. என்னோட திருட்டு மனசையும் அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நேர்மையா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா? இல்லன்னா தெரியுங்கிற உண்மையை ஒப்புக்கோங்க. கோபு, நீ ரொம்ப சரியான கேள்வியை கேக்குறப்பா. ஒரு நாள் உனக்கு அந்த பதில் கண்டிப்பா கிடைக்கும். இப்போதைக்கு கிளம்பி போய் உன் வேலையை பாரு. கோபுவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கோபமா இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்ல. அமைதியா அங்கிருந்து கிளம்பினான். அன்னையில இருந்து அவன் சித்தனை இன்னும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் சித்தன் என்ன செய்யறாருன்னு நோட்டம் விட்டான். மறுநாள் மதிய நேரம் சித்தன் வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோபு சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். சித்தன் ஒரு நிமிஷம் கிணத்தடி பக்கமா போறாரு. கோபுவுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது. இப்பதான் சரியான நேரம். சித்தன் வெளியே போயிருக்காரு. உடனே வீட்டுக்குள்ள போகலாம். அந்த பெட்டியை திறக்கலாம். அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்திடலாம். ஒருவேளை நிறைய பணம் இருந்தா அப்படியே சுருட்டிடலாம். இதோ இருக்கு அந்த மூலையில. பெட்டியை திறக்க பாக்குறான். பூட்டு போட்டிருக்கு. சாவி எங்க வச்சிருக்காரு? பூட்டை உடைச்சிடலாமா? இல்ல வேற ஏதாச்சும் வழி இருக்கா? திடீர்னு சித்தன் உள்ள வர்றாரு. கோபு பதறி போய் அந்த பெரிய பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். சித்தன் மேசை பக்கமா போறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறாரு. காத்த கொஞ்சம் நுகர்ந்து பாக்குறாரு. கோபு, என்ன பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க? இல்லீங்க ஐயா, இங்க யாருமே இல்ல. கோபு, பெட்டிக்கு பின்னாடி ஒரு மனுஷன் ஒளிஞ்சிருந்தா அவனோட மூச்சு காத்து காட்டி கொடுத்துரும்பா. உன்னோட மூச்சு ரொம்ப வேகமா ஓடுது. மனுஷங்க பயப்படும் போதுதான் மூச்சு காத்து வேகமா வரும். நீ இப்ப பயந்து போய் இருக்க. எந்திரிச்சு வெளியே வா கோபு. தன் கைத்தடிய ஓரமா வச்சுட்டு மடியில இருந்து சாவியை எடுத்து பெட்டியை திறந்து இப்படி சொல்றாரு. வா கோபு, இங்க வந்து பாரு. நான் ஏதோ தேட வந்தேங்க ஐயா. என் பொருள் ஒண்ணு இங்க விட்டு போச்சு. அதான். சரிப்பா, அதை விடு. இப்போ இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாரு. அந்த பெட்டிக்குள்ள காசு பணம் எதுவும் இல்ல. எந்த ஆயுதமும் இல்ல. நிறைய கடிதங்கள் இருக்கு. நூற்றுக்கணக்குல கடிதங்கள் இருக்கு. ஒவ்வொரு கடிதத்திலையும் ஒரு முகவரி எழுதி இருக்கு. சில கடிதங்கள் மடிச்சு வச்சிருக்கு. சில கடிதங்கள் திறந்து கிடக்கு. கோபு அதுல இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து படிக்கிறான். ஐயா, இது யாரோட கடிதம்? நான் யாருக்கெல்லாம் கடிதம் படிச்சு சொன்னேனோ அவங்க எல்லாரும் எனக்கு நன்றி சொல்லி அனுப்பி வச்ச கடிதங்கள் தான் இதெல்லாம். அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு மனிதன் மாதிரி தம்பி. இதுதான் நான் சேர்த்து வச்ச சொத்து. இதுதான் என்னோட கஜானா. பேச்சு வராம இன்னொரு கடிதத்தை எடுத்து படிக்கிறான். இந்த பெட்டிக்குள்ள மொத்தம் எத்தனை கடிதம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 100க்கும் மேல, 200க்கும் மேல இருக்கும் போல தெரியுதே ஐயா. 400க்கும் மேல இருக்கு தம்பி. 4 வருஷத்துல 400 மனிதர்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சிருக்கேன். அவங்க எல்லாரும் மனசார நன்றி சொல்லி எழுதி இருக்கிறாங்க. எனக்கு கண்ணு தெரியாததால என்னால இதை படிக்க முடியாது. ஆனா ஆசிரியர் பாண்டியன் வந்து படிச்சு சொல்லுவாரு. ஒவ்வொரு கடிதத்தை படிக்கும் போதும் என் மனசு அப்படியே நிறையும்.
இதுதான் என்னோட உண்மையான செல்வம் கோபு. இதை யாராலையும் திருட முடியாது. இதை யாராலையும் என்கிட்ட இருந்து பறிக்கவும் முடியாது. ஏன்னா இது எனக்குள்ள இருக்கு. கோபுவுக்கு நெஞ்சில சுருக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சது. எங்க வலிக்குதுன்னே தெரியல. ஆனா மனசுக்குள்ள ரொம்ப வலிச்சது. மறுநாள் சாயங்கால நேரம். கோபு சித்தன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான். ஜனங்க வந்து போய்கிட்டே இருக்காங்க. சூரியன் மெல்ல மறையுது. ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு தம்பி. உங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதா ஐயா? இந்த ஒரு கேள்வி என் மனச ரொம்ப நாளா குடைச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு நேர்மையா பதில் சொல்வீங்களா? கோபு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ஏன் இந்த கேள்வியை இவ்வளவு தவிப்போட கேக்குற? ஒருவேளை உண்மை தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா உங்க கண்ணுல படாம திருடணும்னு தோணும். கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சா திருடுறதுக்கான ஆசை கொஞ்சம் குறையும்னு என் மனசுக்குள்ள ஒரு கணக்கு இருந்தது. இதுதான் என் மனசுல இருந்த நிஜமான எண்ணம். நன்றி கோபு. உன்னோட தப்ப மறைக்காம நேர்மையா ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இப்போ நான் உனக்கு நேர்மையான ஒரு பதிலை சொல்றேன். சட்டுன்னு தன் கண்ணுல இருந்த கருப்பு கண்ணாடிய கழற்றாரு. மெதுவா அவனையே பார்க்கிறார். சித்தனோட 2 கண்ணும் அப்படியே மூடி இருக்கு. அவரோட கண் இமைகள் 2ம் இறுக்கமா மூடி இருக்கு. கோபு, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது உண்மைதான்பா. ஒரு விபத்துல என் 2 கண்ணும் போயிடுச்சு. திடீர்னு நடந்துச்சு அது. ஒரு நாள் காலையில இந்த உலகத்தை பார்த்தேன். ஆனா அதே நாள் சாயங்காலம் என்னால எதையும் பார்க்க முடியல. இந்த உலகம் எவ்வளவு அழகுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை இழந்த வேதனை எனக்குள்ள இன்னும் இருக்கு. வலிக்கவும் செய்யுது. ஆனா கண்ணு போயிட்டதால என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடலையே தம்பி. என்னால கேட்க முடியுது, நுகர முடியுது, தொட்டு உணர முடியுது, ஆழமா யோசிக்க முடியுது. இந்த 4 திறமைகளும் சேர்ந்து எனக்கு கண்ணை விட அதிகமான விஷயங்களை கொடுக்குது. ஐயா நான் கோபு, எனக்கு கண்ணு தெரியாம போனது ஒரு விபத்துனால. அதை என்னால தடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா நீ தப்பான வழியில போய்கிட்டு இருக்கிறது. அது உன்னோட சொந்த முடிவு, உன்னோட தேர்வு. அதை உன்னால தடுக்க முடியும், உன்னால மாற முடியும். இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுங்க ஐயா. ஆனா இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு கோபு. நான் கண்ணை இழந்தது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனா அந்த இழப்புக்கு நடுவுலயும் நான் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மால மத்தவங்களுக்கு உதவ முடியுங்கிறது தான். கண்ணு இல்லாமலும் 4 பேருக்கு நல்லது செய்யலாம்னு உணர்ந்தேன். அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற 400 கடிதங்களும் அதத்தான் சொல்லுது. ஆனா நீ இந்த திருட்டு புத்தியால என்னடா இழந்த? உங்க அப்பாவோட மதிப்பை இழந்திருக்க, உன்னோட சுய கௌரவத்தை இழந்திருக்க. ஆனா இதுக்கெல்லாம் அப்புறம் நீ உனக்குள்ள என்னத்தை கண்டுபிடிக்க போற? தெரியலங்க ஐயா. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு இப்ப மனசுக்குள்ள தோணுது. உனக்குள்ள அந்த எண்ணம் தோணுது பாத்தியா? அதுவே உன்னோட மாற்றத்துக்கான நல்ல ஆரம்பம் கோபு. அன்னைக்கு சாயங்காலம் கோபு ரொம்ப நேரம் அந்த மாமரத்தடியில தனியாவே உட்கார்ந்திருந்தான். மனசுக்குள்ள பலவாறு எண்ணி பார்த்தான், ஆழமா யோசிச்சான். மறுநாள் கோபு சித்தன் பக்கத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய கூட்டம் திடீர்னு அங்க வருது. ஒரே சத்தமும் ஆரவாரமுமா இருக்கு. கோபுவுக்கு நெஞ்சு அப்படியே பதறுது. ஐயா, இங்க ஒரு பெரிய அநீதி நடந்து போச்சுங்க. இந்த பையனை முதல்ல பிடிக்கணும். நேத்து ராத்திரி என் வீட்டுல சேர்த்து வச்சிருந்த காசு 50 ரூபாய் காணாம போயிடுச்சு. இந்த கரிசல் நகரத்து பையன் தான் கண்டிப்பா திருடி இருப்பான். இந்த ஊருக்கு புதுசா வந்தவன். இவனுக்கு திருட்டு புத்தி இருக்குன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாங்க ஐயா, புதுசா வந்தவன் தான் இந்த தப்பை பண்ணிருப்பான். இவன் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி திருட்டு வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு யாரோ சொன்னாங்க. ஆமா, இவனை இப்படியே விடக்கூடாது. காவல்துறை கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். கோபு மெதுவா நிமிர்ந்து பாக்குறான். அவனோட முகத்துல பயம் தெரியுது. கண் 2ம் அங்கேயும் இங்கேயும் அலையுது. அங்கிருந்து ஓடிடலாம்னு நினைக்கிறான். ஆனா பயத்துல அவனோட காலே நகர மாட்டேங்குது. நான் திருடவே இல்லையே. நேத்து ராத்திரி நான் வெளியவே போகலையே. அத்தை வீட்டுல தானே இருந்தேன். ஆனா நான் சொன்னா இங்க யாரு நம்புவாங்க? என் மேல ஏற்கனவே திருடன்ற கெட்ட பேர் இருக்கு. அதனால என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. சித்தன் ஐயா கூட என்னை நம்ப மாட்டாரோ? இங்க யாருடைய காசு காணாம போச்சு? யாரு வீட்டுல திருட்டு நடந்துச்சு? என்னோட காசு தாங்க ஐயா. என் பேரு வேலுசாமி. என் வீட்டுல நான் படுக்கிற பாய்க்கு அடியில வச்சிருந்த காசு காணாம போயிடுச்சு. கோபு, நேர்மையா சொல்லுப்பா. நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? நான் எங்க அத்தை வீட்டுல தான் இருந்தேன். சாமி மேல சத்தியமா நான் திருடலங்க. நேத்து ராத்திரி நான் வீட்டை விட்டு வெளியவே போகல. குமுதம் அம்மா இங்க கூட்டத்துல இருக்காங்களா? என்ன சித்தன் ஐயா, என்ன கூப்பிட்டீங்களா? குமுதம், நேத்து ராத்திரி கோபு உன் வீட்டுல தான் இருந்தானா? கொஞ்சம் நேர்மையா உண்மையை சொல்லும்மா. ஆமாங்க ஐயா. நேத்து வழக்கத்துக்கு மாறா என்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருந்தான். அவனோட எதிர்கால திட்டம் பத்தி சொன்னான். தன் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதணும்னு சொன்னான். நான் தான் ரொம்ப நேரமாகிடுச்சு, போய் தூங்குடான்னு சொன்னேன். ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தான். அவன் வீட்டை விட்டு வெளியவே போகலைங்க ஐயா. கேட்டீங்களா எல்லாரும்? கோபு நேத்து எந்த தப்பும் செய்யலைங்கிறது இப்போ தெளிவா நிரூபிக்கப்பட்டுடுச்சு. ஆனா நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேக்குறேன். நிஜமாவே அந்த காசை யாரு திருடுனான்னு உங்களுக்கு தெரியுமா? யாருங்க ஐயா அது? வேலுசாமி, போன வாரம் உன் வீட்டுக்கு வந்த உன் தம்பியோட மகன் கண்ணன். அவன் உன்கிட்ட காசு கேட்டப்போ நீ குடுக்கல இல்லையா? ஏன்னா அவனுக்கு தப்பான பழக்கங்கள் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அவன் உன் வீட்டை விட்டு போகும்போது அவனோட கையில ஒரு சின்ன பொட்டலம் இருந்தது. நீ உன்னோட அலமாரியில காசு வைக்கிற இடத்த
அவன் ஏற்கனவே கவனிச்சிருக்கான். அவனுக்கு அந்த இடம் நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படி கண்ணன் பண்ணுனது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி? நான் கண்ணால பார்க்கல வேலுசாமி, ஆனா காதால நல்லா கேக்குறேன். கண்ணன் உன் வீட்டை விட்டு போகும்போது அவனோட கையில ஏதோ பொருள் இருக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அவன் உன்கிட்ட காசு கேட்டு பிரச்சனை பண்ணப்போ நீ ஏன் அவனுக்கு காசு கொடுக்க மறுத்தேன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஊர் ஜனங்க பேசிக்கிட்ட சில வார்த்தைகளை வச்சு மனசுக்குள்ள கணக்கு போட்டு பார்த்தேன். மத்தபடி இதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லப்பா. சுத்தியும் நடக்கிறத உன்னிப்பா கவனிச்சாலே உண்மை தெரிஞ்சிடும். வேலுசாமி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. யாரையும் எடுத்த உடனே தப்பு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஏத்த சான்றுகளை தேடணும். இந்த பையன் கோபு இப்ப ஒரு நேர்மையான மனுஷனா மாறுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவசரப்பட்டு அவன் மேல பழி போட்டு அவனோட மனசை உடைச்சிடாதீங்க. ஒருத்தன் மாறணும்னு நினைக்கும் போது நாம தூக்கி எறிகிற அந்த ஒரு சந்தேக வார்த்தை அவனோட மாற்றத்தையே தடுத்து நிறுத்திடும். தலை நிமிர்ந்து நடக்க ஆசைப்படுற ஒருத்தனை திரும்ப திரும்ப திருடன்னு சொல்லி அவமானப்படுத்தினா அவன் மனசு உடைஞ்சு திரும்பவும் பழைய தப்பான பாதைக்கே போயிடுவான். அது ரொம்ப பெரிய பாவம். ஐயா, நீங்க என்ன? நீ இந்த தடவை எந்த தப்பும் செய்யல கோபு. அதுதான் ரொம்ப முக்கியம். முன்னாடி நீ என்ன தப்பு பண்ணுனேன்னு இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இந்த தடவை தப்பு செய்யாம உன்னை காப்பாத்திக்கிட்டியே, அதை நினைச்சு பெருமைப்படு. இனிமேல் உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னு தீர்க்கமா முடிவு பண்ணு. அது மட்டும்தான் இப்போ உனக்கு முக்கியம். சாயங்கால நேரம். கோபு ஒரு திண்ணைக்கல்லுல உட்கார்ந்திருக்கான். அவனோட கண்ணுல ஏதோ ஒரு தீர்க்கமான திட்டம் தெரியுது. ஆசிரியர் பாண்டியன் அந்த வழியா நடந்து வர்றாரு. கோபுவை அங்க பாக்குறாரு. மெதுவா அவன் பக்கத்துல வர்றாரு. கோபு, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? உன் முகமே இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியல. ஆழமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள என்ன கணக்கு ஓடுது? ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேரடியா கேக்குறேன். நீங்க மழுப்பாம நேர்மையா பதில் சொல்வீங்களா? கேளுப்பா, நான் ஒரு ஆசிரியர். உனக்கு எப்பவுமே நேர்மையா தான் பதில் சொல்வேன். சித்தன் ஐயாம்பே அவருக்கு கண்ணு தெரியாது. ஆனா நான் அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு. நான் அந்த பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்ததையும் சரியா சொன்னாரு. என்னோட திருட்டு மனசையும் அப்படியே புரிஞ்சு வச்சிருக்காரு. இப்ப கண்ணன் தான் திருடுனான்றதையும் துல்லியமா கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் எப்படிங்க ஐயா சாத்தியம்? கண்ணே இல்லாம இவ்வளவு விஷயங்கள் அவருக்கு எப்படி தெரியுது? இது ஏதாச்சும் மாயமந்திரமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ரகசியம் இருக்கா? கோபு, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. கேளுங்க ஐயா. கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு இருட்டு அறைக்குள்ள நடக்கிறாரு. கண்ணு நல்லா தெரியற இன்னொருத்தரும் அதே இருட்டு அறைக்குள்ள நடக்கிறாரு. இப்ப சொல்லு, இவங்க 2 பேர்ல யாருக்கு கஷ்டம் அதிகமா இருக்கும்? யாரு தடுமாறுவாங்க? கண்ணு தெரியறவருக்கு தான் கஷ்டம். ஏன்னா கண்ணு தெரியாதவருக்கு இருட்டிலேயே நடந்து நல்லா பழகி இருக்கும். இருட்டுல எந்த இடத்துல என்ன பொருள் இருக்குங்கிறது அவரோட கை வழக்கத்திலேயே அவருக்கு அத்துப்படியா இருக்கும். ஆனா கண்ணு தெரியறவருக்கு அந்த இருட்டு புதுசு, பழக்கம் இல்லாதது. அதனால அவர் கண்டிப்பா தடுமாறுவாரு. சரியா சொன்னேப்பா, ரொம்ப சரியா யோசிச்சிருக்க. சித்தன் ஐயா எப்போதுமே நிரந்தரமான இருட்டுல தான் வாழ்றாரு. அதனால அவரோட காது, மூக்கு, தொட்டு உணர்ற அத்தனை திறமைகளும் அவருக்கு கண்ணா மாறிடுச்சு. உன்னோட காலடி சத்தம் வச்சே யாரு வர்றாங்கன்னு அவரால் சொல்ல முடியும். நீ மூச்சு விடுற வேகத்தை வச்சே நீ பயந்து போய் இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவாரு. நீ பேசுற பேச்ச வச்சே அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுப்பாரு. கண்ணன் போகும்போது அவனோட கையில ஏதோ பொருள் இருந்ததுன்னு சொன்னார்ல, அந்த சின்ன ஒலிய கூட அவரோட காது சரியா கேட்டிருக்கு. அப்போ அவரோட கண்ணு போனதால மீதி இருக்கிற அத்தனை திறமைகளும் இன்னும் நல்லா கூர்மையாயிடுச்சு. காது கூர்மையாயிடுச்சு, மூக்கு கூர்மையாயிடுச்சு, அவரோட மனசும் ரொம்ப கூர்மையாயிடுச்சு. ஆமாப்பா, நமக்கு கண்ணு நல்லா இருக்கும்போது நம்ம மத்த திறமைகளை எல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஆனா கண்ணு இல்லாதவங்களுக்கு மத்த அத்தனை உணர்வுகளும் ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சித்தன் ஐயா அதை தனக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை தன்னோட பெரிய பலமாவும் மாத்திருக்காரு. அதுதான் அவரோட ஆகச்சிறந்த குணம். ஐயா, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுப்பா அது? சொல்லு, கேட்போம். நான் இந்த தடவை திருடல. இனிமேல் என் வாழ்க்கையில எப்பவுமே திருட மாட்டேன். ஆனா இது சும்மா வாய் வார்த்தை முடிவு மட்டும் இல்லங்க ஐயா. சித்தன் ஐயாவை பாக்குறேன். அவருக்கு கண்ணே இல்லாம 400 மனிதர்களுக்கு அத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. ஆனா எனக்கு 2 கண்ணும் நல்லா தானே இருக்கு. நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன்? என் ஊர் ஜனங்களை கஷ்டப்படுத்தினேன், அவங்களோட பொருளை திருடினேன், எங்க அப்பாவோட மானத்தை கெடுத்தேன். இனிமேல் என் ஊர்க்காரங்க என்னை அசிங்கமா பார்க்க கூடாது. இவனால நமக்கும் ஏதோ ஒரு நல்லது நடந்துச்சுன்னு அவங்க நினைக்கணும். அதுக்காக நான் ஒரு நல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்ன வேலை செய்ய போற கோபு? நான் நம்ம ஊர்ல இருக்கிற படிக்க தெரியாதவங்களுக்கு உதவி செய்ய போறேன். அவங்க கொண்டு வர்ற கடிதங்களை படிச்சு காட்டுவேன். அவங்க சொல்ற பதில நல்லபடியா கடிதமா எழுதி கொடுப்பேன். அவங்களோட சின்ன சின்ன கணக்குகளை பார்த்து உதவி செய்வேன். இதையெல்லாம் செய்யணும்னு என் மனசு ஏங்குதுங்க ஐயா. ஆனா இப்போதைக்கு என் படிப்பு அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. நீங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா. அதுக்கு என்னப்பா, நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன் கோபு. என்னோட பள்ளிக்கூடம் வெறும் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமானது இல்லப்பா. தன் வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் இந்த ஆசிரியரோட கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும். நாளைக்கு காலையிலேயே நீ வந்துடு. சரிங்க ஐயா, கண்டிப்பா வந்துடுறேன். சித்தன் வழக்கம் போல அந்த மாமரத்தடியில உட்கார்ந்திருக்காரு. சாயங்கால நேரம்.
காத்து மெல்லமா வீசுது. கோபு அங்க வர்றான். அவனோட கையில ஒரு கடிதம் இருக்கு. முகத்துல ஒரு புது தெளிவும் நிம்மதியும் தெரியுது. ஐயா, நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அத கொஞ்சம் படிச்சு காட்டட்டுமா? நீங்க தானே எனக்கு படிக்க கத்து கொடுத்தீங்க. நானே படிக்கட்டுமா ஐயா? அந்த கடிதத்தை வாங்கி தன் விரல்களால மெதுவா தடவி பார்த்துட்டு அவன்கிட்டயே கொடுத்து இப்படி சொல்றாரு. படி கோபு, தாராளமா நீயே படிப்பா. உன் கண்ணால அதை பார்த்து உன் சொந்த குரலாலேயே படி. அப்பா, நான் இங்க நல்லா இருக்கேன்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இங்க ஒரு அதிசயமான மனுஷனை பார்த்தேன்பா. அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவரால 400 மனிதர்களுக்கு பெரிய நன்மை நடந்திருக்கு. அவங்க எல்லாரும் மனசார எழுதி கொடுத்த 400 நன்றி கடிதங்களை அவர் பத்திரமா வச்சிருக்காரு. எனக்கு 2 கண்ணும் நல்லா தானே இருக்குப்பா. ஆனா நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன்? எல்லாரையும் ஏமாத்துனேன். மத்தவங்க மனசு வலிக்கிற மாதிரி நடந்துகிட்டேன். உங்களையும் ஊர் ஜனங்க முன்னாடி தலைய குனிய வச்சேன். இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. ஆனா அப்பா, இனிமேல் உங்க பிள்ளை வேற மாதிரி வாழ்வான். இது சும்மா வாய் வார்த்தை இல்லப்பா, சத்தியமா சொல்றேன். நம்ம ஊர்ல இருக்கிற படிக்க தெரியாத அத்தனை பேருக்கும் நான் இனிமேல் உதவி செய்ய போறேன். அவங்களுக்கு வர்ற கடிதங்களை படிச்சு காட்டுவேன். அவங்களுக்கான கணக்குகளை பார்த்து உதவி செய்வேன். என் வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த சித்தன் ஐயா மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்தாச்சும் மனசார ஒரு நன்றி கடிதம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்பா. இனிமேல் நீங்க எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடங்கப்பா. இப்படிக்கு உங்க அன்பு மகன் கோபு. உங்க அப்பாவுக்கு இந்த கடிதத்தை அஞ்சல் வழியா அனுப்ப போறியா, இல்ல நீயே நேர்ல நடந்து போய் கொடுக்க போறியா? நானே நேர்ல நடந்து போய் கொடுப்பேங்க ஷா. அவரோட கையிலேயே நேர்ல ஒப்படைப்பேன். அவரோட முகத்தை பார்த்து என் வாயாலேயே இதையெல்லாம் சொல்லுவேன். அவர் இந்த கடிதத்தை படிக்கும்போது கண்டிப்பா கண் கலங்குவாரு, ஆழ்வாரு. ஆனா அந்த ஆனந்த கண்ணீர் இருக்கு பாத்தியா, அதுதான் உன்னோட வாழ்க்கையில நீ சம்பாதிச்ச ரொம்ப விலையுயர்ந்த சொத்து. தன் மகனோட மாற்றத்தை பார்த்து ஒரு தகப்பன் அழுகிற அந்த சந்தோஷ கண்ணீரை இந்த உலகத்துல யாராலையும் திருட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வத்தை நீ உங்க அப்பாக்கு கொடுக்க போற. அதுதான் இந்த உலகத்திலேயே நீ செய்யற ஆகச் சிறந்த தர்மம்.